நீங்கள் இந்த அண்மை காலத்தில் பல தேர்தல்களில் உங்களுடைய வகிபாகத்தை வகித்திருக்கிறீர்கள். இந்த நிலையில் நீங்கள் கற்றுக்கொண்ட பாடம் என்ன? பாடம்னு சொல்ல போனால் மக்களோட ட்ரெண்ட் வந்து எப்படி இருக்குன்னு சொன்னால், இந்த தேர்தலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி தேர்தலும் பாராளுமன்ற தேர்தலும் எடுத்துக்கொண்டா மக்கள் என்னதை பார்த்தாங்கன்னு சொன்னால் ஒரு சேஞ்சு தான் பார்த்தாங்க, வேற ஒன்றும் பார்க்கல. அந்த கொஞ்ச நாளாக சொல்லி கொண்டு போனாலும் தான் ஜேவிபியில் 300 இந்த ஸ்லோகனை தான் தலைக்கு எடுத்தாங்க. இப்படி தான் இவனோட இது கத்திக்கிறாங்க, இவனோட கொடுத்து பார்ப்போமே. இல்லை அப்படியா நண்டுமா, அல்லது இவர்கள் நாங்கள் அதை மாற்றுவோம் இதை மாற்றுவோம், குறைப்போம், சம்பளத்தை அதிகரிப்போம், சம்பளத்தை கூட்டி கொடுக்குறாங்க, இல்லை லைட் பில்லை உங்களுக்கு தெரியுமா? பாராளுமன்றத்தில் அனுர்குமார் திசாநாயக்க ஒரு டேபிள் ஷீட்டோடைய கொண்டு சொன்னார், பெட்ரோல் எங்களுக்கு இவ்வளோ தான் காஸ்ட் ஆகுது, இவ்வளோ தான் வந்தால் 150 ரூபா குறைக்கலும் பெட்ரோலை நாங்கள் வந்து சரிக்கா செய்வோம். ரைட்டா? அப்போ இன்றைக்கு நேற்று கூட பெட்ரோல் 3 ரூபா கூட்டி குறைச்சி, டீசலை 3 ரூபா கூட்டி, அதில் 2 ரூபா குறைச்சி, இதை 3 ரூபா கூட்டி. அப்போ அந்த டீசல் நீங்கள் கொடுக்குற விலைக்கு இன்னும் கொடுக்கலே, 70 நாள் ஆகி. பெட்ரோல் நீங்கள் காஸ்டிவ் கொடுப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, கொடுக்கலே. லைட் பில்லை குறைப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, குறைக்கலே. இதை மக்கள் கேட்குறாங்க. ஆனால் அது அடுத்த தேர்தல் வரும்போது மக்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்காம தான் இந்த தேர்தலை வச்சுப்போம். அடுத்த ஜனவரியில் இது அப்புறம் பிப்ரவரியில் மார்ச் ஆகப்போல் மாநசபையும் வச்சுருவாங்க. இப்படி வச்சு இந்த அவ்வளோ அதுதான் இன்றைக்கு போட்டு ஜெனரல் செக்ரட்டரி ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்களா, யாருக்கும் ஓட் பண்ணாங்க. திரும்ப லோக்கல் அத்தாரிட்டி எலெக்ஷனில் கூட எல்லாத்தையும் ஜேவிபிக்கே கொடுத்துருக்கின்றான். அது ஏன் அப்படி சொல்கிறாங்க? மக்களுக்கு கொடுத்து தான் பாருங்களே. உங்களுக்கு பிரதிநிதித்துவமும் இல்லாமல் பேத்துரும், உங்களுக்காண்டி பேசுகிறதுக்கும் ஒத்தரும் இல்லாமல் பேத்துரும், உங்களுக்கு பேசுகிறதுக்கும் வாயை திறக்கிறதுக்கும் எல்லாம் பேத்துரும். அதுதான் சிஸ்டம். அதுதான் நடக்க போகுது. யாருக்கும் எங்கேயும் பேத்து கேள்வி கேட்க இல்லாமல் பேத்துரும். இல்லை, அப்படியான ஒரு சூழ்நிலை நாட்டில் இல்லை. சிறப்பான பொருளாதார ரீதியிலான சில தீர்மானங்கள் எடுக்கவில்லை என்பதற்காக ஒட்டுமொத்தமாக ஒரு அரசாங்கத்தினை நாங்கள் புறந்தள்ளிவிட முடியாது. இர்ஃபான், நீங்கள் ஒரு ப்ரொப்போசல் நான் உங்களுக்கு தாரேன், நான் ஐடின்னு எடுக்க போகிறேன், நான் எடுத்தால் இப்படி தான் செய்ய போகிறேன், நீங்கள் இப்படி தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கீங்க, இது தான் என்னோட மாற்றம்னு நான் சொல்கிறேன் தானே. அது இம்ப்ளிமெண்டேஷன் எப்போ ஸ்டார்ட் ஆகும்? நாங்கள் இன்றைக்கு எக்ரிமெண்ட்டை சைன் பண்ணுறோமோ அன்றைக்கு ஸ்டார்ட் ஆகுமா இல்லையா? அப்படி இல்லாட்டி நான் டைம் ஃப்ரேம் போடணும். நீங்கள் எந்த விதமான சாப்பாடு விலையெல்லாம் குறைக்கணும்னு சொல்லி என்கிட்ட கேட்கக்கூடாது. சரியாக 7 மாதத்துக்கு பிறகு தான் நடக்கும், இல்லாட்டி 10 மாதத்துக்கு பிறகு தான் நடக்கும்னு சொல்லிட்டீங்கன்னா மக்களை நீங்கள் ஏமாற்றலை. நீங்கள் அதெல்லாம் செஞ்சுக்க ரோங், டோட்டலாக ரோங். இது அப்படியே டோட்டலாக நாங்கள் மறுமுகம் பெறட்டி உங்களுக்கு எல்லாத்தையும் குறைச்சி தருவோம்னு சொல்கிறீங்க. பெட்ரோலில் நாங்கள் இப்படி தருவோம், டீசலில் நாங்கள் மக்களுக்கு செய்ய நினைப்பதை தானே சொல்கிறார்கள். இல்லை, நினைக்கிறது இல்லை, செய்வோம். இதெல்லாம் செய்வோம்னு சொன்னால் எப்போக்கு செய்கிறேன்னு சொல்லி இல்லை, இந்த நாட்டை கட்டியெழுப்போம் என்ற எப்போ கட்டி எழுப்புறோம், உறுதியான முடிவோடு இருக்கிறார். அதை கட்டி எழுப்புகிற டைமில் போடணுமே. உங்களோட மேனிஃபெஸ்டோ ஹேஸ் டு பி வெரி கிளியர் டு த பீப்புள். அப்போ நீங்கள் அத்தனையும் தாரன்னு சொல்லி போட்டு நீங்கள் ஒன்றுமே கொடுக்கல 70 நாளைக்கு. நான் இதான் கேட்குறேன், வேறு ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு சேஞ்சுக்கு மக்களோட சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்கு நாங்கள் இதெல்லாம் ப்ரொமிஸ் பண்ணியிருக்கிறோம். ஒருத்தர் வாங்கலை, டிவி ஒருத்தர் வாரீங்க இல்லை. இப்போ எங்கே டிபேட்டுக்கு போனாலும் ஜேபி வாராங்க இல்லை. இப்போ அப்போ இருக்கும்போது அவங்க தானே முன்னுக்கு நலிந்த ஜெயசிஸ் எல்லாம் முன்னுக்கிப்பாங்களே, எந்த சேனலுக்கு இன்டர்வியூக்கு போனாலும். இப்போ ஒருத்தர் ஜேபிக்கு வாராங்க இல்லை. இல்லை, அவர்கள் இப்பொழுது அமைச்சராக நாட்டை இல்லை வாராங்க இல்லை. வந்த என்னத்தை வந்து சொல்லுங்களே மக்கள்கிட்ட, நாங்கள் ப்ரொமிஸ் பண்ணோம், நீங்கள் வாக்களிச்சிங்க, நாங்கள் வந்துட்டோம், உங்களே சந்தோஷமாக நாங்கள் வைப்போம், சொல்லுங்களே வந்து. இல்லை, நீங்கள் குறைந்தது ஒரு 6 மாதமாவது காலவாசம். என்னதுக்கு 6 மாதம் போகணும் ஒரு கவர்மெண்ட்டோட செய்கிறது? 6 மாதம் தேவை. இப்போ சரி, அப்போ நாங்கள் பார்க்க ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பேங்க்ரப்ட் ஆகின நாடு 6 மாதத்தை தலையை தூக்கி விட்டார் ரணில் விக்ரமசிங்க. மக்கள் கஷ்டப்பட்டாங்களா? அவர் வரும்போது போலி நீஞ்சி, கேஸ் இல்லை, பெட்ரோல் இல்லை, எல்லாமே இல்லாமல் தான் நீஞ்சி கொண்டாடாமல் இருந்தார். வந்து 2-3 வீக்ஸ் எல்லாம் முடிஞ்சு மார்க்கெட்டில் வந்து டாலரை வாங்கி ஸ்ரீலங்கா வந்து பே பண்ணி கப்பல்களுக்கு பிளாக் மார்க்கெட்டில் டாலர் வாங்கியிலே கொடுத்தாங்க. அதன் மூலம் ஏற்பட்ட வரி அதிகரிப்பு, அதனால் ஏற்பட்ட பாதிப்பு, கட்டண அதிகரிப்பு நான் சொல்கிறேன். அதெல்லாம் அந்த அநியாயத்தை பண்ணிட்டு தானே போனா ஒருத்தன். அப்போ அங்கேக்கு இருந்து மீட்டு எழுப்பலையா, எடுத்ததை தானே மக்கள் மறந்துட்டாங்களே. நாங்கள் பசங்க திண்டு கொண்டு வாழ்ந்தோம்ன்ற
ஒரு அந்த 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 கோட்பாடு அதுக்கு ஒரு மறுவாதி இருந்துச்சா? அப்படி இல்லையே மக்கள். இல்லை, மக்கள் அதை விட பெரிதாக, அதாவது மக்கள் கூட விட்டு கொண்டு தருவான்னு எதிர்பார்த்தாங்களா? தேசிய மக்கள் சக்திக்கு வாக்களித்த மக்களுடைய மனோநிலை ஒன்று இவர்கள் செய்யட்டும், இல்லாவிட்டாலும் இந்த நாடு நாசமாக போகட்டும். அதுதான் அவரும் சொன்னார் தானே, தலைவரே சொல்லிட்டாரு தானே, அனுகுமார் திசானே சொல்கிறார், நான் இது 1.5 வருஷம் செஞ்சு பார்ப்பேன், எல்லாத்தையும் விட்டுட்டு போகணுன்னு சொல்லிட்டாரு தானே. அப்போ அதுதானே உண்மை. அப்போ இதே அவர் சென்ன இதே பாணியில் தான் ஆட்களும் பேசுகிறாங்க. இதற்கு பிறகும் இந்த அநியாயங்களை பொறுத்து கொண்டிருக்க முடியாது, இந்த திருடர்களுடைய ஆட்சியை தாங்கி கொண்டிருக்க முடியாது. அவர் சொன்ன அதே பாணியில் தான் மக்களும் பேசிக்காங்க. கொடுத்தான் பார்ப்போமே, அதுதானே ஸ்டார் போலீஸ்ன்னு அவங்களுக்கு கொடுத்து பார்க்க தானே கொடுத்துருக்காங்க. பார்க்கட்டுமே எப்படி டான்ஸ் ரோட்டில் எல்லாம். ரப்பி நாயனே.